அந்த ஊர்ல பெரிய பணக்காரர் அவரு. நிறைய சம்பாதிச்சிட்டாரு. ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வந்து ஊருக்கு வந்து படிக்கல, உழைச்சு சம்பாதிச்சிருக்கிறாரு. ஆனா இப்போ ஒரு கொஞ்ச நாளாவே அவருக்கு மன உளைச்சல், மன கவலையிலே இருக்கிறார், ஒரு பயத்திலே இருக்கிறார். எதிர்காலம் என்ன ஆகுமோ, பசங்க வந்து பெரிய குடும்பம் ஆயிடுச்சு, குடும்பத்தை ஃபேமிலியை பார்த்துக்குவாங்களா, சொத்தை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம். இந்த பயம் மனக்கவலையில இருக்கிறதுனால இது யார்கிட்ட கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தெருவில் ஒருத்தர் இருக்கிறான். அவன் சாதாரண ஆளு, இவர் அளவுக்குலாம் பணக்காரன் கிடையாது, ஒரு சாதாரண ஆளு. ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியில். ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஜாலியாக துள்ளலாக ஒரு துடிப்போட இருக்கிறான், பாட்டு பாடிட்டு. அவனை பார்த்தா இவருக்கு ஒரு எனர்ஜி வந்துடுது. அவனை பார்த்தாலே இவர் கவலையெல்லாம் மறந்து ஒரு எனர்ஜி தன்னாலே வந்துடுது இவருக்கு. அப்போ அவன் தான் எனக்கு சரியான தீர்வை கொடுப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வீட்டுக்கு எப்படி போகிறது, இவர் பெரிய பணக்காரர், 4-5 கார் வீட்டு பண்ணி நிற்கிது. அவன் கொஞ்சம் சாதாரண ஆள் யோசிக்குது. இந்த பெருசு பணக்கார பெருசுகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு தான், அது இயல்பு தான், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது வீட்டுக்கு போக வேணாம், அவன் கடைக்கு போவோம், கஸ்டமர் மாதிரி போய் நம்ம போட்டு வாங்கிடுவோம் அவன் இருக்க ரகசியத்தை சொல்லிட்டு கஸ்டமர் மாதிரி போகிறார். போயிட்டு கடையில் 2 பேர் வேலை பார்க்குறானுங்க, நிற்கிறாங்க. அவங்களாம் விட்டு நேராக போகிறார், இவன்ட்ட போகிறார். தம்பி இந்த மாதிரி வயிறு 2 நாளாக சரியில்லை. அவன் நாட்டு மருந்து கடை வச்சிருக்கான். மோஷன் போக மாட்டேங்குது, வயிறு எரிச்சலாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன் பாரு 2 மாசமா அப்படின்னு ஒரு நாட்டு மருந்து எடுத்து, ஆயுர்வேத மருந்து எடுத்து குடிங்க, சரியாக போயிருங்க அப்படின்னு. சரியாயிருமாப்பா, 3-4 மாசமா மோஷன் போக மாட்டேங்குதுப்பா, வயிறு சரியில்லைப்பா, பசி இல்லைப்பா. அவனுக்கு இவரை தெரியும், இவர் யாருன்றது தெரியும், இவருக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும். என்னங்கய்யா மனசு எதுவும் சரியில்லையா, மனசுல எதுவும் கவலையா, போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்களா மனசை போட்டுன்னு ரொம்ப இதோட இறக்கத்தோட கேட்குறான். அதை கேட்ட உடனே அப்படியே உடஞ்சிடுறாரு. ஏன்னா மனசு சரியில்லையான்னு ஒரு மனுஷன்ட்ட கேட்டிங்கன்னா உடஞ்சிடுவேன். அந்த ஒரு வார்த்தை போதும், புலம்பி தெளிறாரு. செல்ல பசங்க செல்ல அப்படி இப்படின்னு போட்டு மண்டையை போட்டு அவன்கிட்ட எல்லாம் உளறிடுறாரு. ஆக்சுவலாக இவர் போட்டு வாங்கன்னு நினச்சி வந்தவர், அவன் வந்து ஆளுகளை படிக்க தெரிஞ்சவன், மனிதர்களை படிக்க தெரிஞ்சவன், படிச்சுட்டேன், அவரை போட்டு வாங்கிட்டேன். போட்டு வாங்கினது நல்லது தான், அவருக்கு ஒரு வழியை கொடுக்குறது தான் அவன் கேட்குறான். கவலைப்படாதீங்க, நிகழ்காலத்தில் வளங்க, 10 வருஷம் பற்றி யோசிக்காதீங்க. 20 வருஷம் முன்னாடி யோசிச்சிருப்பீங்களா, நீங்கள் இப்போ இப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருப்பேன்னு யோசிச்சிருக்க மாட்டீங்கல்ல, நடந்துச்சு இல்லை, அந்த மாதிரி தான் 10 வருஷம் கழிச்சு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்யா, எதிர்மறையாக யோசிக்காதீங்க அப்படின்றான். இந்த மாதிரி அறிவுரை நிறைய கேட்டேன்ப்பா, போப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எப்படிங்க அப்போ போறீங்க, நைட்டு 9 மணி ஆச்சு, இருட்டிடுச்சு, போகிற வரல லைட்டு வேறு, நம்ம ஊருக்கு லைட்டு கிடையாது, எப்படி போவீங்கன்னு கேட்டேன். காரில் வந்தேன்ப்பா, போயிடுறான்ப்பா அப்படின்னு. லைட் எரியுமாயா, லைட் எரியுதுப்பா, வீடு வரைக்கும் தெரியுமாயா, 6 கிலோமீட்டர் வரைக்கும் லைட் எரியுமான்னு. என்னப்பா நீ காரை பற்றி தெரியாத உனக்கு, எப்படி 6 கிலோமீட்டருக்கு தெரியும், 10 அடிக்கு தெரியும், அதை வச்சு அப்படி போயிட்டே இருக்க வேண்டிய, வீடு போய் சேர வேண்டியதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி தான்யா 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியாது. எப்போ லைட்டு மாதிரி தெரியுதா, இன்னைக்கு நிகழ்காலம் நல்லா இருக்கா, அதை வச்சு போயிட்டே இருப்போங்கய்யா, நல்லா இருப்போம்யா, கவலைப்படாதீங்கய்யா. குழந்தைகளை பாருங்க, எதிர்காலத்தை பற்றி யோசிக்காதுங்க, ஜாலியாக இருக்குங்க. குழந்தைங்க மாதிரி எதிர்காலத்தை பற்றி யோசிக்காம நிம்மதியாக சந்தோஷமா இருங்கய்யா அப்படின்னு அவருக்கு தெளிவு வருது. தேங்க்ஸ் அப்படின்னு அவன்கிட்ட நண்பனாயிருந்தார் அவர். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். நன்றி.